பேசுகிற வேத பகுதி வந்து ஜெபத்தின் மேன்மைகள் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஜெபத்தின் நம்ம அநேக ஜெபத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம், அநேக பிரசங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம வந்துட்டு எல்லா நிறைய அப்படின்னா ஜெபத்தினுடைய டைப்புகள், அப்போ எந்தெந்த விதமான ஜெபங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அதே இதில் வந்துட்டு இன்னைக்கு நான் வந்துட்டு இடைவிடாமல் ஆராதித்து ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி உங்களோட நான் பேச விரும்புகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறைய எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கேதான் தன் செய்திருந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்கே பார்க்குற வேலையில 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நேபுகாத்நேச்சார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்ன செய்யறாருனாக்க எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டு அங்கே இருக்கிற ஜனங்களை என்ன செய்யறாருனாக்க தன்னுடைய தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுறாரு. அதில் வந்து பராக்கிரமசாலியும் ஞானத்தில் நிறைந்தவர்களையும் வாலிபர்களை வந்து என்ன செஞ்சாரு, அவர் வந்து தன்னுடைய பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகிறாரு. அது அப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் வந்து தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 4 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா பாபிலோனுக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர்களும் வந்து பாபிலோன் ராஜா வந்து பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சார் கொண்டு போயிடுறாரு. அப்போ அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாருனாக்கா அரண்மனையில் வைத்து அவர்களுக்கு சகல கல்வியும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த அரசவையில் வந்துட்டு அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்குரிய ராஜாவுக்கு அந்த இடத்துல வந்து அந்த அதிகாரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாகவும் என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த இடத்துல அவங்க வந்து பயிற்சிவிக்கிறதுக்காக ஒருத்தர் கரங்களில் ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து இப்போ ராஜா என்ன சொல்கிறாருனாக்கா, நான் சாப்பிட்ற சாப்பாடை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து பராக்கிரமசாலியாக மாற்றி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆனால் தானியேல் என்ன செய்கிறாருனாக்கா அந்த இடத்துல வந்து ராஜ போஜனத்தை மறந்து அவர் வந்து நார்மலாக பருப்பு, காய்கறி இப்படிப்பட்ட உணவுகளை வந்து எங்களுக்கு போதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அதே போல் அவங்க வந்து அவர் ராஜா குறிப்பிட்ட அந்த நாலன்றைக்கு என்ன செய்கிறாங்க, ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்கும்போது அவரை வந்து எல்லாரையும் காட்டிலும் தானியேல் வந்து என்ன செய்கிறாருங்க, தானியேல் இவங்க 4 பேரும் என்ன செய்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து எல்லாவற்றிலும் ஞானவான்களாக இது காணப்பட்டு தெரிந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அப்போ அந்த இடத்துல அவங்க அரண்மனையில் இருந்துட்டு இருக்கிற நாட்களில் வந்துட்டு அந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, ராஜா வந்து ஒரு சிலையை நிறுத்தி அதை வணங்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாருனாக்கா அதை வணங்காதவங்களை வந்துட்டு அல்லது ராஜாவை தான் அந்த இடத்துல வணங்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ராஜாவை தான் வணங்கணும், ராஜாவை வணங்காதவங்களாம் என்ன சிங்கத்தேவியில் போடப்படும்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க அந்த பத்திரத்தில் வந்து அந்த அதிகாரிகளும் மந்திரிமார்களும் என்ன செய்கிறாங்க, பத்திரத்தில் ராஜா கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அவருடைய முத்திரை மோதிரத்தினால என்ன செய்கிறாங்கனாக்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, இங்கே வந்து தானியேலை பற்றி அவங்ககிட்ட தானியேலையும் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, வேற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகிற வேலையில் ஆனால் தாவீது என்ன செய்கிறாருனாக்க அந்த பத்திரத்தில் கையெழுத்து இட்டது தெரிஞ்ச போது, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆனால் பத்திரத்தில் கையெழுத்து இட்ட போது அவர் என்ன செய்கிறாருன்னா 3 வேளையும் என்ன செய்கிறாரு, அவர் பலகணிகள் திறந்திருக்க ஜன்னல் வழியாக அவர் முன்னு செஞ்சது போலவே ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்கிறாரு, அவர் வந்து தொடர்ந்து அவருடைய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே வந்துட்டு தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் பார்க்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து இவர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்கனாக்க அந்த அதிகாரிகள் வந்து என்ன செய்கிறாங்க, ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு யாரையும் உங்களை தவிர்த்து வேற யாரும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி முத்திரை வச்சு நீங்கள் அதிகாரம் கொடுத்துட்டீங்க. ஆனால் தானியேல் வந்து என்ன செய்கிறாரு, அவருடைய தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறாரு, அதனால நீங்கள் கட்டளையை வந்து என்ன செய்யணும், நிறைவேற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ ராஜாவுக்கு தெரியும்
தானியேல் வணங்குற கடவுள் உண்மையுள்ளவர்னு தெரியும். ஆனால் தானியேல் அவர் வந்து சிங்கக்கபில போடுறதுக்கு வந்து அவருக்கு என்ன செஞ்சுன்னா மனஸ்தாபமாக இருந்துச்சுன்னு சொல்லி பின்னாடி வர வசங்கள்ல பார்த்தோம். ஆனால் கொடுத்த வார்த்தையை கொடுத்த கட்டளையை நிறைவேற்றிக்கிறதுக்காக என்ன செய்யறாருனாக்க ராஜா வந்து தானியேலை சிங்கக்கபில போட்டுறாரு. போட்டுறது அப்போ அடுத்த அந்த இரவு என்ன செய்யறாருனாக்க ராஜாவுக்கு தூக்கமும் வராம எந்த கீத வார்த்தைகளும் கேட்காம அவர் வந்து என்ன செய்யறாரு, தானியேலுக்காக மன துக்கித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சனதுமே அந்த சிங்கத்தின் கெபியில போய் நின்று என்ன செய்யறாரு, ஜீவனுள்ள தேவனாகிய ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தெய்வம் உங்களை தப்புவிக்க சிங்கமின் வாங்கி தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, துயர சத்தமா கேட்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல தானியேல் அந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அந்த 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா. இங்கே 10ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுனாக்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு வருது. இந்த 20ஆவது வசனத்துல வந்து இடைவிடாமல் ஆராதிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யறாக்க அந்த இடத்துல அதுக்கு சொல்றான், அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாங்க, நான் வந்து உமக்கு முன்பாகவும் குற்றமற்றவனா இருந்தேன், உமக்கு முன்பாக யாருக்கு, அதே என்றால் அவருக்கு முன்பாக யாருக்கு, கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருந்த உமக்கு நீதி கேடு என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல தானியேல் பார்க்கும்போது என்னன்னா, எந்த தடைகள் வந்தாலும் எந்த கட்டளைகள் வந்தாலும் ராஜாவினுடைய கட்டளையே வந்த அதிகாரத்தினுடைய கட்டளை வந்தாலும் ஆனால் தன் தேவனை ஆராதிக்கிறதுலையோ ஜெபம் பண்றதுலையோ ஸ்தோத்திரம் பண்ணுறதுலையோ அவர் என்ன செய்ய நிறுத்தவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதனாலதான் என்ன செஞ்சாரு, தேவன் கர்த்தர் வந்து தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டான்னு சொல்லி பார்க்குறேன். இன்றைக்கு நான் பார்க்கும்போது என்னன்னாக்கா, நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருந்து யாருக்கும் எந்த நீதி கேடு செய்யாதபடி நியாயமாய் நடந்து வந்துட்டு என்ன செய்யுது, யாருக்கு எந்த ஒரு வஞ்சகனையோ யாரையும் ஏமாற்றக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது, நீதி கேடு செய்யக்கூடாதுனாக்க நிருபராதியா குற்றவாளியா பார்க்கக்கூடாது, குற்றவாளியா நிருபராதியா மாற்றவும் கூடாது, எல்லாத்துக்கும் சரிசமமாக நீதி செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீதி செய்யும்போது அது வந்துட்டு நீதி கேடு செய்யாதபடி குற்றமற்றவனாக இருந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதித்து இருக்கிற வேலையில நமக்கு விரோதமாய் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, ஏனெனில் மோசம் போக்குற பிசாசானவன் என்ன செய்யறானா, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுகலாமோ என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறானா. இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் யாரை விழுகலாமோ, யாரையாவது விழுங்கணும். அவனுக்கு முக்கியமா இந்த நாள்ல வந்து வாலிப பிள்ளைகளை அதிகமாய் விழுங்கும்படியாக அவன் என்ன செஞ்சாரு, வாலிப பிள்ளைகளுக்கு அவன் புரி வச்சிருக்கிறான். அதனால என்னன்னாக்கா வாலிப பிள்ளைகள் வந்து வாலிப பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதல் வருவதற்காக நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் ஆராதித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க வந்து அதே போல பிசாசினால் கொண்டு வரப்படுகிற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தேவன் என்ன செய்வாராம், விலக்கி அவன் வாயிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும், நீதி கேட செய்யக்கூடாது, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவனை என்ன செய்யணும், ஆராதிக்கணும்னு சொல்லி பார்க்குறான். ஆராதிக்கணும் போது நம்ம முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு இறுதியத்தோடு ஆராதிக்கணுங்க. ஆராதனுடைய மகிமையை நம்ம எவ்வளோ நாட்களில் உணர்ந்திருக்கிறோம். ஆராதித்த ஜனங்கள் ஒருபோது தோல்வியை தழுவனதில்லை. ஆராதித்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போகலை இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்கு 6 நாள் மௌனமாக சுற்றி வந்தாங்க. 7ஆவது நாள் என்ன செஞ்சாங்க, எக்காலம் மோதி ஆர்ப்பரிச்சாங்க. தேவனை துதிக்கும் போது எரிகோ கோட்டை விழுந்தது. அதே மாதிரி நம்ம வந்து ஆராதித்து துதிக்கும் போது என்ன செய்யணும், நமக்கு நம்மளுடைய கானானாகிய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் என்ன செய்யும், தேவன் நொறுக்கி போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி யோசபாத் ராஜாவிற்கு விரோதமாக 30 வீரர்கள் படையெடுத்து வராங்க. 30 வீரர்கள் படையெடுத்து வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்க, முதலாவது என்ன செஞ்சாங்க, அவங்க 3 நாள் எல்லாருமே உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க,
துதிக்கும் வீரர்களை அந்த போர் வீரர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சார், படைகளுக்கு முன்பாக துதிக்கும் வீரர்களை நிறுத்தினாராமா. அப்ப அந்த துதிக்கும் வீரர்கள் துதிக்கும் போது என்ன செய்யறாங்கனாக்க அந்த முப்படை வீரர்களும் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்க அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அவங்க உடைமைகளை யார் சொன்னாங்க, யோசபாத் ராஜாவினுடைய அவர் சுதந்திரிச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் துதிக்கும் போது ஆராதிக்கும் போது தேவனுடைய அந்த மகிமை இறங்கி வரும்போது நம்ம தடைகள் எல்லாம் என்ன செய்யும், விலகி போகும்னு சொல்லி பார்க்கிறோங்க. அதனால நம்ம தானியேலை போல எவ்வளவு தடைகள் வந்தாலும் பிசாசன் என்ன செய்வோம், நம்ம ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது தான் தூக்கத்தை கொண்டு வருவான் இல்லையா, சோர்வை கொண்டு வரும், வியாதிகளை கொண்டு வரும். பலன் நீங்க மற்ற நாள் சும்மா இருக்கிறத காட்டிலும் நல்லா ஜெபிச்சு ஆராதிச்சு ஜெபிக்கும் போது பாருங்க, உங்களுக்கு நிறைய என்ன வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். ஆனா அவைகள் எல்லாம் எடுத்து போட்டு தானியேலை போல நம்ம ஜெபிக்கிறதுலையோ நம்ம ஆராதிக்கிறதுலையோ தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுலையோ உறுதியாக இருக்கும் போது சிங்கங்களின் மாயங்களுக்கு எப்படி தேவன் தப்புவிச்சாதோ அதே போல இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லாவுடைய சத்துருவின் பிரச்சனைகளுக்கும் நம்ம எதிர்நோக்கி இருக்கிற எல்லா வித பிரச்சனைகளையும் தேவன் விலக்கி பாதுகாக்க நம்ம அவர் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ரெண்டாவது ஆள நம்ம பார்க்கும்போது அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜெபம் பார்க்கலாம். அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். இங்க பார்க்கும்போது மரியாளம்மாவை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஏசப்பா பிறப்பின் போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், மரியாளம்மாவை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா, இந்த தேவதூதர்கள் என்ன செய்கிறாருனாக்கா மரியாள் அந்த வீட்டுக்குள் போய் அவங்க என்ன செய்கிறாங்க, மரியாவை வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது என்ன செய்யறாங்கன்னாக்க அவங்க வாழ்த்தி அதில் 31ஆம் வசனத்திலிருந்து இது பண்ணுங்க, இது 30ஆவது வசனத்திலிருந்து தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவனாய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றார். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவருக்கு தெரிவித்தனமாக, பரிசுத்தாவின் உண்மையில் வரும்போது உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலையிடும். ஆதலால் முன்னெடுத்தில் பிறகு பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு எனக்கானாய் இருக்கிற எலிசபெத். போதும். இங்க பார்க்கிற வேலையில நாசரேத் ஊரில மரியாள் வீட்டுல தேவதூதர்கள் மரியாள் இருந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னாக்க தேவதூதர்கள் போய் மரியாளை வாழ்த்துறாங்க. கிருபை பெற்றோலே நீ வாழ்க, உன்னிடத்துல இயேசு பிறப்பாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தேவதூதர்கள் சொல்லுறாங்க. அப்போ அந்த நாசரேத் ஊரில் அநேக பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்து ஒரு நாள் நம்ம கிறிஸ்டி பிரதர் தான் பைபிள் காலேஜில் சொன்னாங்க, எல்லாரும் அந்த ஊரில் நிறைய பெண்கள் கல்யாணம் திருமணம் பண்ணி கொள்ளாதபடி கன்னியாகவே இருந்தாங்க. ஏன்னு கேட்டாக்க கிறிஸ்து எனக்குள் பிறக்க வேண்டும் சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, கன்னித்தன்மை உடையவர்களாக இருந்தாங்க பார்க்குறோம். அப்போ அநேக பெண்கள் இருந்தாலும் அந்த பெண்கள் மத்தியிலே மரியாளுக்கு தேவனுடைய கண்கள் என்ன செஞ்சிச்சு, கிருபை கிடைச்சிச்சு. அந்த கிருபை தான் அவங்கள என்ன செஞ்சிச்சு, ஏசப்பா அவங்க வயிற்றிலிருந்து பிறப்பதற்கு தேவன் அவர்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தேவ தூதர்கள் சொன்னதே அவங்க என்ன செய்யறாங்கன்னா தம்மை முழுமையா அர்ப்பணிக்கிறாங்க. இப்போ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி திருமணம் ஆகாதபடி ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு ஆனது அந்த ஊருக்கு அக்கம் பக்கத்துக்கு அந்த குடும்பத்தில் தெரியும் போது அவங்க எவ்வளோ அவமானப்படுத்தப்படுவாங்க, எவ்வளோ கேவலப்படுத்தப்படுவாங்க. அதுக்கு சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசுவாங்க இல்லைங்களா. ஆனால் அத்தனை பாடுகளையும் அத்தனை அவமானங்களையும் அத்தனை வேதனைகளையும் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா சுமந்தாங்க, பொறுத்துக்கிட்டாங்க. பொறுத்துட்டு கிறிஸ்து தன்னிலிருந்து வெளிப்படுவதற்கு என்ன செஞ்சாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி அவங்கள அடிமையாகி தன்னை முழுமையாய் தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க, ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வேலையில நமக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டுமே. ஆனால் நம்ம என்ன செய்யணும், முழுமையா ஆண்டவருக்கு தேவ சமூகத்துல ஏசப்பா நாங்க உங்களுக்கு அடிமைன்னு சொல்லி என்ன செய்யணும், தர மட்டுமே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல சரணாகதி அடைந்து அவர்களுடைய சமூகத்துல என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அடிமையான நான் முழுமையா ஒரு எப்படி
கொடுத்துடணும். அது அதனால கிறிஸ்து நம்ம நமக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்கு எந்த அவமானத்தையும் நம்ம தாங்கிக் கொள்ளலாங்க. ஏன்னா கிறிஸ்து ஏசப்பா நமக்குள்ள இருந்து வெளிப்படணும், நம்முடைய குணாதிசயங்களிலிருந்து வெளிப்படணும், நம்ம நடைகளுடைய பாவனைகளிலிருந்து வெளிப்படணும், பேச்சுகளிலிருந்து தேவன் என்ன செய்யணும், வெளிப்படணும். அப்படி வெளிப்படும் போதுதான் கிறிஸ்துவின் சாட்சியம் செய்யும். சாட்சி விளங்கும். அநேகர் என்ன செய்வாரு, ஏசப்பா ஏத்துக்குவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம மரியாதை போல நம்ம என்ன செய்யணும்னா அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை வேளையில நம்ம என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல நம்ம முழுமையாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்கிற வேளையில கிறிஸ்தேச நமக்குள்ள இருந்து என்ன செய்வாராம், வெளிப்படுவாருன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அவருக்கு சாட்சியாய் அநேக சாட்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யணும். அதனால இந்த வேலையில ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா இடைவிடாமல் ஆராதித்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தா. ரெண்டாவதாக முழுமையாய் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம தேவனிடத்துல அந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கிறிஸ்து நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு, வெளிப்படுவார். மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக இன்றைக்கு மரியாதை குறித்து நம்ம சாட்சி சொல்றாங்க இல்லைங்களா, அதை நம்ம சில நேரங்களில் நம்ம எத்தனையோ சர்ச்சுகளை மரியாமாவை ஒரு அவமானமாக பேசுனாங்க. ஆனால் பேசக்கூடாது. அது அவங்க ஏசப்பாவை பெற்றெடுத்த தாய். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அவங்க வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல, கனத்துக்குரியவர்கள். அதனால் நாமும் என்ன செய்யணும்னாக்க மற்றவர்கள் பேசும்போது அவர்களோட சேர்ந்து என்ன செய்யக்கூடாது, மரியாமாவை என்ன செய்யக்கூடாது, ஆமாம் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், யாருமே பேசக்கூடாதுங்க. அவங்க கனத்துக்குரியவங்க. அவங்கள போல நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது நமக்குள்ள இருந்து தேவன் வெளிப்படுவதை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுப்பாங்க. முதல்ல என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். இந்த சமுதாயத்தில் நம்ம குறித்து என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும்னா கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். ஏனால் நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ரெண்டு ஜெபத்தை பார்த்துருந்தீங்கன்னா, மூணாவதாக கண்ணீரின் ஜெபம். கண்ணீரின் ஜெபத்தின் மேன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா, பைபிளில் 2 இடத்துல என்ன செஞ்சாரு, ஏசப்பா கண்ணீர் விட்டார் இல்லைங்களா. 2 இடத்துல ஏசப்பா கண்ணீர் விட்டாரு. அது எந்தெந்த இடம் சொல்ல முடியுமா? எந்தெந்த இடத்துல கண்ணீர் விட்டாரு? எருசலேமை பார்த்து தேவன் கண்ணீர். அப்பா நீங்க பேசுங்க. 2 இடத்துல தேவன் என்ன செஞ்சாரு, கண்ணீர் விட்டான்னு சொல்லி பார்த்து. எருசலேமை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டாரு. 2வது லாசரு கல்லறை நடையில தேவன் என்ன செஞ்சாரு, கண்ணீர் வடித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க லாசரு இதுல எனக்கு இல்லை. இப்போ எருசலேம் பார்த்து எனக்கு சரி நம்ம அதை பார்த்துக்கோம். இங்க என்ன செய்யறாருனாக்கா, ஏசப்பா எரிகோவுக்கு போகிறாரு. எரிகோவில் எரிகோவில் போய் அங்கே பிரசங்கிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல இவரை பார்க்குறாரு, சகேயு பார்க்குறாங்க இல்லைங்களா. சகேயு வீட்டில் போய் தங்குறாரு. அது அந்த இது நமக்கு படித்தது தான். அது வரும்போது அந்த இடத்துல திரும்ப எரிகோவிலிருந்து தேவன் என்ன செய்கிறாருன்னா எருசலேமுக்கு போகும்போது எருசலேம் பார்த்து என்ன செய்கிறாரு, ஏசு கண்ணீர் வடிச்சார் சொல்லிப்பேன். ஏசு எதுக்காக அங்கே கண்ணீர் வடிச்சார், எருசலேம் பார்த்து எதுக்காக கண்ணீர் வடிச்சாரு? பாலாய் போகும் அந்த நகரம் என்ன செய்யும், பாலாய் போகுங்கிறதுக்காக ஏசப்பா என்ன செய்தாரு, அந்த இது கண்ணீர் வடிச்சாரு. இன்றைக்கு நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எத்தனை நகரங்கள் பாழாய் போய் கொண்டு இருக்குது. நம்ம குடும்பத்தில் கூட எத்தனை நம்ம குடும்ப உறவுகள் கூட எத்தனை பேர் ஏசப்பாவை அறியாமல் ஏசப்பாக்குள் வராமல் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சிருக்கிறோமாங்க? நினச்சி பாருங்க. ஒரு விஷயம் நினச்சி பாருங்களேன், நம்ம எத்தனை நாள் அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறோம்.
கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? இல்லை. நாம கண்ணீர் வடிப்போம், நிறைய காரியங்களுக்காக கண்ணீர் வடிப்போம். ஆனால் எனக்கெல்லாம் சட்டுன்னு எனக்கு கண்ணீர் வந்துடும். நானே சொல்கிறேன்னு, எனக்கு வந்துட்டு தொட்டதனூருக்கு எனக்கு கண்ணீர் வரும். ஆனால் அந்த கண்ணீர்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அந்த கண்ணீர்னால ஏதாச்சும் பிரயோஜனம் உண்டா? இல்லைங்க. நம்ம கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் உண்டாகணும். நம்ம கண்ணீர் ஜெபத்தினால என்ன செய்யணும்? ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இது பாழாய் கொண்டிருக்கிற, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்? மீட்கப்படணும்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லைங்க, அழிந்து கொண்டிருக்கிற தேசத்திற்காக நம்ம எத்தனை நாள் கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? கண்ணீரோட ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோமா கண்ணீரோடு? நம்ம வந்துட்டு நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அநேகமாக வீட்டில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிறைய நேரங்கள் உண்டு. அந்த நேரங்களை நாம் தேசத்திற்காக கண்ணீர் வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு தேசம் கடைசி காலமாக இருக்கிறபடினால தேசம் ரொம்ப அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்குதுங்க. அந்த அழிவிலிருந்து ஜனங்கள் மீட்கப்படும்படியாக ஒன்று வேண்டாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு, கிறிஸ்தவ சபைகளுக்கு இன்னைக்கு எவ்வளோ இந்த தேசத்தில் கொடுமைகள் நடக்குது, எவ்வளோ சர்ச்சுகள் பாழாகி கொண்டிருக்குது, எவ்வளோ ஊழியக்காரர்கள் அடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோமா? நம்ம கண்ணீருடைய ஜெபம் தான், ஏசப்பா எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி வேணும், இது வேணும். நம்மளுடைய புலம்பலே பெரும் புலம்பலா இருக்குதுங்க. கடன் பிரச்சனைன்னு எனக்கு விடுதலை தரணும், அதுக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றோம். என் பிள்ளை மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்றோம். மற்ற உலக காரியங்களுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம்? கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கிறோம். ஆனா தேசத்திற்காகவும், அழிகிற ஜனத்திற்காகவும், அழிந்து போகிற பட்டணங்களுக்காகவும், இனிமே போல எத்தனை பட்டணங்கள் இருக்கு தெரியுங்களாங்க? அந்த பட்டணத்துக்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோமா? நாங்கள் கண்மணி ஜெபக்குழுல 18 நாங்கள் ஜெபக்குழுல ஒருத்தர் ஜெப குறிப்பு போட்டிருந்தாங்க. 18 நாடுகளில் ஓரினை சேர்க்கை பாவத்தை என்ன செய்யறாங்க? அரசாங்க தொழில் ஆக்கி அது தப்பு இல்லை. நீங்கள் ஆணும் இணைந்து வாழ்ந்துருக்கலாம், பெண்ணும் இணைந்து வாழ்ந்துக்கிறான்னு சொல்லி அதை அங்கீகரிக்கிறாங்க. அது எவ்வளோ கேவலமான தேவன் அருவருக்கத்தக்க பாவம் அல்லவா? அந்த நாடுகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்களேன். அந்த பாவத்தினால எத்தனை அந்த சோதோம் குமார பட்டணம் எதனால அழிக்கப்பட்டுச்சு? அந்த நாட்டில் இந்த ஓரினை சேர்க்க பாவங்களும் விபச்சார பாவங்களும் பெருகிறதுனால தேவன் என்ன செஞ்சாரு? அதை தீக்கிரைக்கு ஆக்கி போட்டாரு. இன்றைக்கு அதே போல இந்த நடக்கிற நாடுகள்ல, அதே போல நடக்கிற ஜனங்கள தேவனுடைய கோபாக்களுக்கு ஆளாகுவாங்க இல்லைங்களா? ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் போது அவங்க மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்கள் அந்த நாட்டில் நடக்கும் அல்லவா? எத்தனை பேர் தண்ணீர் விட்டு நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட தேசத்திற்காக? அதே போல இன்னைக்கு சொல்லப்போன நம்ம பிரதமர் மந்திரி மோடி அநேக திட்டங்களை கொண்டு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா இது பண்றாங்க. அதுக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றோமா? இல்ல. நம்மளுடைய இதெல்லாம் நம்ம நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இப்படித்தானே நம்மளுடைய ஜெபம் இருக்குது. கண்ணீரின் ஜெபம். நம்ம ஜெபம் மாறணுங்க. தேசத்துக்காக நம்ம மாறணுங்க. அழிந்து போகக்கூடிய ஜனங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய பட்டணங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதே போல எத்தனையோ தேசங்கள் இயற்கை அழிவினால பாதிக்கப்பட்டு பூகம்பம் இதெல்லாம் நடந்து எத்தனை ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க. அந்த பட்டணங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்ணீர் வடிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, ஏசப்பா என்ன செய்யறாரு? இது நம்ம தேசத்திற்காக, மற்றவங்களுக்காக, எஸ்ரேலுக்கு எப்படி தேவன் கண்ணீர் விட்டாரோ அது போல நம்ம அழிந்து போகக்கூடிய நம்ம இந்திய தேசத்திற்காகவும், அழிந்து போகக்கூடிய நாடுகளுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல தேவன் கண்ணீர் விட்டு அதை நமக்கு உணர்த்தி இருக்கிறாருங்க. அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கொண்டு நம்ம இனிமேல் தேசத்திற்காகவும், நாடுகளுக்காகவும் என்ன அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காகவும் என்ன செய்வோம்? கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது ஏசப்பா சிலுவையை சுமந்துட்டு அந்த கொல்கதா மலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 பக்கமும் எருசலேம் குமாரத்திகள் என்ன செஞ்சாங்க? நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. அழுகும்போது ஏசப்பா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு தெரியுங்களா? என்னன்னு சொல்றாங்க? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ போதுங்க. அந்த 2வது சொல்லிருங்க, அது படிச்சிருங்க. இதோ மலடிகள் பாக்கியவாதிகள் என்றும்
பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் படாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். போதும் பிரதர், போதும். என்னன்னாக்கா இந்த நல்ல ஏசப்பா சிலுவை சுமந்துட்டு வராரு. அப்போ அந்த எஸ்லன் குமாரர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஏசப்பா ஐயோ வந்துட்டு சிலுவை சுமந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, எஸ்லன் குமாரர்களே, நீங்க எனக்காக அழ வேண்டாம், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டேன், நான் பரத்துக்கு போயிடுவேன், பிதாவின் இடத்துல நான் போயிடுவேன், நீங்க எனக்காக அழுக வேண்டாம், உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, அழுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த நாள்ல பார்க்கும்போது நம்ம பிள்ளைகளுக்காக யாருங்க எத்தனை பேர் தாய் தகப்பன்மார் நம்ம கண்ணீர் வடித்து நம்ம 1 மணி நேரமாவது ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? இல்லைங்க. கர்த்தருடைய வேத வசனமானது இருவரும் கருக்குள்ள பட்டயம். நான் போதிக்கிறவளா இருந்தாலும் அது எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அதை கேட்கிற யாவருக்குமே அதை என்ன செய்யும், பொருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எத்தனை நாள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம் நினச்சி பாருங்க. ஏதோ கடமைக்காக நம்ம குடும்ப ஜெபம் குடும்பத்தில் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி, அல்லது மற்ற காரியங்களை நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆனால் ஒரு நாளுக்கு 1 மணி நேரம் யார் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம பிள்ளைகளை பாவத்தில் அழிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம பிள்ளைகள் தவறான வழிக்கு போயக்கூடாது, அவங்க எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அவங்க கர்த்தருக்குள்ள வரணும், செப வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு அவர்களுக்கு ஜெபிச்சிருக்கிறோமாங்க. நம்ம மனசாட்சி தொட்டு பார்க்கணுமா, நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம கொடுத்துருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம கணவர் குடும்பத்துக்காக கொடுத்துருக்கிறோமாங்க? நிச்சயமா இல்லை. நம்ம ஏதோ நம்ம போகிற போக்கில் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபித்து விட்டு போகிறோம். ஆனால் நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ரொம்பவும் என்ன செய்யும், ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி ஜெபிக்கிற தாய்மார்களுடைய குடும்பத்தில், அந்த குடும்பத்தில் அப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிற குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தாக்க என்ன செய்யும், உயர்ந்து இருக்குங்க. அவங்க உன்னத ஸ்தானத்தில் வைக்கப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அன்றைக்கு சொன்ன எங்கள் பெரியம்மாவை குறித்து நான் ரொம்ப பெருமையான சொல்லிக்கிற காரியம் என்னன்னா, எங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் நான் 7வது 8வது படிக்கும்போது எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தேன். அவங்க என்ன செய்வாங்கனாக்கா, காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறாங்கன்னு தெரியாது, எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவாங்க. என்னை 4 மணிக்கு படிக்கிறதுக்காக எங்கள் பெரியப்பா என்னை எழுப்பி விடுவார். ஆனால் அவங்க 2 பேருமே என்ன செய்வாங்கனாக்கா, 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த நேரத்துலையும் ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய காரியத்தில் அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. வேதத்தின்படி எனக்கு தெரிஞ்ச அளவு அவங்க 2 பேரும் சண்டை போட்ட காலமே கிடையாது. பார்த்ததே எனக்கு 2 வருஷம் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தேன். அந்த 2 வருஷத்துலேயும் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பாவை கோபமாக பேசுனதோ அல்லது எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மாவை கோபமாக பேசுனதை நான் பார்க்கலங்க. அவங்க வேதத்தின்படி நடந்தாங்க, ஜெபிச்சாங்க, பிள்ளைகளுக்கு குறித்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க எங்கள் பெரியம்மாவெல்லாம். அப்போ என்னன்னாக்கா, இன்னைக்கு அவங்க பிள்ளைகள் எல்லாம் மேன்மையான நிலைமையில் இருக்காங்க, எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க. 2 தங்கச்சி 1 தம்பி எல்லாமே ஃபாரின்ல நல்ல ஒரு மேன்மையான நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம கண்ணீர் வடித்து அதிகாலையில் ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகளை என்ன செய்வாங்க, மேன்மையான நிலைமையில் இருப்பாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். மேன்மையான நிலைமையில உலக பிரகாரமான காரியங்களில் மாத்திரம் இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ தேவனை பற்றி கொண்டு தேவனுக்காய் வாழ்கிற காரியங்களிலும் நம்ம பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்காக வாழணும்னா நம்ம முழங்கால்களை என்ன செய்யணும், நம்ம முழங்கால்களை மடக்கணும், கண்களெல்லாம் புடமாகணும். நம்ம பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம 1 மணி நேரமாவது நம்ம பிள்ளைகளை காக்கப்படும். ஏன்னா வரக்கால கொடுமையான காலங்கள். நீங்கள் வாலிப பிள்ளைகளையும் வாலிப பசங்களையும் தான் பிசாசான குறிவைத்து தாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால எனக்கு சின்ன பிள்ளைங்க எத்தனையோ பேர் சமுதாயத்தில் என்ன செய்கிறாங்க, அலங்கழிக்கப்படுறாங்க. சின்ன வயசுல அவர்களுக்காக நம்ம சின்ன குழந்தையும் இருந்தால் கூட அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்க தலைமையில கை வச்சு நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு போட்டு ஜெபம் பண்ணணுங்க. அதைத்தான் ஏசப்பா என்ன செய்யறாங்க,
எஸ்ரன் குமாரத்திலே நீங்க எனக்காக அழ வேண்டாம், உங்க பிள்ளைகள் அழிந்து போகாது. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டபடியாக, உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள் போதிக்கப்பட்டிருக்கும்படியாக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கணுங்க. அது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுகிறது ஓசியா 4ஆம் அதிகாரத்துல சொல்றதை பற்றி, நீ வேதத்தை மறந்தாய் ஆதலால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு சொல்லியிருக்குதுங்க. அதனால இந்த நாளில் நம்ம வேதத்தை மறந்தோம் ஆனால் தேவன் என்ன செய்வாரு, நம்ம பிள்ளைகளை மறந்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லாம ஒரு செல்வ செழிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன செய்யறதுன்னா தாய் தகப்பன் தாங்க காரணம். நம்ம வேதத்தை வாசிக்கிறதுல, வேதத்தை நேசிக்கிறதுல, வேதத்தின்படி நடக்கிறதுல, தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்யறதில்ல, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறது இல்லைங்க. ஆனால் ஜெபிக்கிறது, அதனால தான் நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம பிள்ளைகளுக்காக என்ன செய்வோம், கண்ணீர் வெடித்து இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு மகத்தான நாளாக இருக்கிறபடினால இந்த நேரத்தில் தேவன் பேசின இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காக நம்ம ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நமக்குள் நாம என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுத்துக்கணுங்க. ஒரு முடிவெடுத்து ஜெபம் பண்ணி அதுக்காக நம்ம அந்த நேரத்தை வந்து இந்த தவறாமல் கர்த்தருக்கு இவ்வளோ நாங்கள் இருந்துட்டு விட்டுருங்க. இனிமேல் இந்த நிமிஷத்துல இருந்து தேவனிடத்துல நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுத்து நம்ம பிள்ளைகளுடைய தேசம் நான் இந்த மாதிரி ஜெபிப்பப்பா, தேசத்துக்காக கண்ணீரோட ஜெபிப்பேன்னு சொல்லி நம்ம வந்து ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்ம பிள்ளைகளையும் பாதுகாப்பார், நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம பிள்ளைகளை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போது வர இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாளில் கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம முதல் பார்த்த ஜெபம் என்ன பார்த்தோம், நாம தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருந்து நீதி கேடு செய்யாதபடி, நியாயக்கேடு செய்யாதபடி, கர்த்தருடைய பாதத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதற்கு கண்டு கணங்காதபடி என்ன செய்யணும், ஜெபித்து சோத்திரம் பண்ணி ஆராதித்து ஜெபித்து சோத்திரம் பண்ணும்போது தேவன் என்ன செய்வார், சிங்கங்களின் வாய்களுக்கு, பிசாசனுடைய கிருகைகளுக்கும், பிசாசனுடைய சகல அந்தகார வல்லமைகளுக்கு, பாவத்திற்கு தேவன் நம்மை விலக்கி பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார் சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக மரியாள் அம்மா தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்ததுனால கிறிஸ்து அவர்களுக்குள் இருந்து வெளிப்பட்டது போல நம்மளும் தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கிறிஸ்து நமக்குள் வெளிப்படுவதை தேவன் என்ன செய்வார்னா மற்றவர்கள் சாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் மூணாவது காரியமாக என்ன செஞ்சோம், எருசலேமை பார்த்து தேவன் கண்ணீர் விட்டார். அதில் வந்துட்டு எருசலேம் குமாரத்திலே எனக்காக அழாதபடி உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொன்னார். இந்த 3 காரியத்தை நம் மனதில் கொண்டு இந்த நாளிலிருந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் நம்ம குடும்பங்களுக்குள்ள நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாருங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நமக்கு அப்படியே செய்வாராங்க. ஆமேன். அந்த நாங்கள் கூட ஒரு கர்த்தர் இந்த வசனங்களே ஆசீர்வதித்து காப்பாராக.